ஏசாயா 46 அதிகாரம் 11 முதல் 13 வரைக்குள்ள வேத வசனத்தின் அடிப்படையிலே இன்றைய நாளுக்கான அனுதின ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, 11வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். தகப்பனே, இந்த பூமியில் எவைகளை நிறைவேற்ற வேண்டுமென்று உம்முடைய ஆலோசனைகள், உம்முடைய சித்தம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்ற ஆண்டவரே செய்து முடிக்க நீர் தயவு பெருத்தவராய் இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஏனெனில் நீர் ஒருவரே தேவன், உம்மை என்று வேறொரு தேவன் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றக்கூடிய மனுஷியை ஆண்டவரே நீர் வரவழைக்கிறவராய் இருக்கிறீர். அதை அவர்களுக்கு சொல்லி அதை நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கிறீர். அதை திட்டம் பண்ணி அதை செய்து முடிக்கிறவராயும் இருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல தகப்பனே, பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே ஆண்டவரே தகப்பனே விருப்பத்தையும் செய்கையையும் நீர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறீர் என்று ஆண்டவரே தகப்பனே நாங்கள் 13வது வசனம் பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே பார்க்கிறோம். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று வசனத்தின் பிரகாரம் விருப்பத்தையும் செய்கையும் எங்களுக்குள்ளாக உண்டாக்குகிறவர், நிறைவேற்றுகிறவர். உம்முடைய ஆலோசனைகளை, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திட்டங்களை ஆண்டவரே நீர் நிறைவேற்றி முடிக்க நீர் வல்லமை உடையவராய் இருக்கிறீர். எந்த நோக்கத்தோடு கூட எங்கள் நீர் அழைத்தீரோ அந்த நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிறீர். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே, 12வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஏசாயா 46 முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்ற வார்த்தையின்படி நித்தமும் உம்முடைய வாசப்படியிலே அமர்ந்து உமக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேத வசனத்தின் பிரகாரமும் ஆண்டவரே தகப்பனே காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற வசனத்தின் பிரகாரமும் ஆண்டவரே தகப்பனே அந்த வசனத்தை கேட்டு உணர்வடைந்த நிலம் தகப்பனே 30, 60, 100 மடங்கு பலன் கொடுத்தது என்கிறதான வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயமுடையவர்களாய் இராமல், நீதிக்கு தூரமானவர்களாய் இராமல், உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிறவர்களாய் எங்களை நித்தமும் மறுரூபப்படுத்தும்படி செபிக்கிறோம். எங்களுடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். ஆரோக்கியம் இல்லாதவைகளை கேட்பதற்கு எங்களுடைய செவிகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் இராமல் ஆண்டவரே சத்தியத்துக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும், எங்களை மறுரூபப்படுத்தும். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு நாங்கள் செவி கொடுக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். உம்முடைய சித்தத்துக்கு செவி கொடுக்க உதவி செய்யுங்க. உம்முடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க உதவி செய்யுங்க. உம்முடைய திட்டங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்க உதவி செய்யுங்க. ஏனெனில் அதுதான் நிறைவேற்றப்பட முடியும், அதுதான் நிறைவேற்றி முடிக்க முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே 13வது வசனத்திலே என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பது இல்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பு இருப்பது இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே ஒருபுறம் உம்முடைய ரட்சிப்பை விளங்க பண்ணுகிறீர், மற்றொரு புறம் அதை மகிமையாய் தகப்பனே நீர் விளங்க பண்ணவும் வல்லவராய் இருக்கிறீர். இது உம்முடைய பார்வையிலே நீதியாய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாய கர்த்தருடைய நீதி ஆண்டவரே ரட்சிப்பும் மகிமையுமாய் இருக்கிறது. சீயோனிலே வருகிறவர்களுக்கு ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு மகிமையையும் கட்டளையிடுகிற தேவனாய், உம்முடைய ஜனத்துக்கு மகிமையை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கெல்லாம் வேதம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் உம்முடைய சத்தியம் வெளிச்சமாய் இருக்கிறதோ, அங்கெல்லாம் உம்முடைய ரட்சிப்பை நீர் பிரஸ்தாபப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் எங்கே வாசமாய் இருக்கிறீரோ அங்கு ஆண்டவரே ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராய், விடுதலைக்கு நேராய், சமாதானத்துக்கு நேராய், ஆண்டவரே சுகத்துக்கு நேராய், பலத்துக்கு நேராய் நீர் அழைத்து வருகிற தேவனாய் இருக்கிறபடினால் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அற்புதம் நடப்பதாக, உம்முடைய அதிசயம் நடப்பதாக, உம்முடைய ஜீவன் விளங்குவதாக, உலக மாமிச பிசாசனுடைய பிடியிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய்
உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் மேல் மகிமை அடைய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி இந்த நீதியை நீர் நிறைவேற்றுவீராக. இந்த நீதியை திட்டம் பண்ணி இருக்கிற ஆண்டவரே, இந்த நீதியை முடிக்க ஆலோசனையை நிறைவேற்ற நீர் எங்களை உம்முடைய கரத்தின் கருவியாக எடுத்து பயன்படுத்த நாங்கள் செவி கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.